Hey guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட YouTube channel நாம fish curry எப்படி prepare பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ notifications உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இப்போ நாம ingredients பார்த்திரலாம். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயத்துல ஒரு 7, துருவின தேங்காய் அரை முறி, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணியில். நெக்ஸ்ட் நாம மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபிஷ் எடுத்துக்க போகிறோம். ஒரு 7-8 ஃபிஷ் எடுத்துக்கிறேன். அப்புறம் கறி லீவ்ஸ், இது ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் குழம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நாம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃபிஷ்ஷை. ஒரு 4 to 5 டைம்ஸாவது வாஷ் பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாம சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் முழுசாக போட்டீங்க அப்படின்னா அரைப்படாது அரைக்கிறப்போ. அதனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த இந்த பீசஸை நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம இஞ்சி, இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. அப்புறம் கார்லிக், பூண்டு, இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்படி கிராஸில் கட் பண்ணிடுங்க. இதையும் நாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நாம் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். 2 தக்காளியும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தண்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய தக்காளி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்தாலும் போதும். இப்போ நம்ம தக்காளி 2 ஆட் பண்ணுறனால புளி கம்மியாக எடுத்துக்கணும், இல்லைன்னா புளிப்பு ஓவராக இருக்கும் கறியில். இப்போ தக்காளியும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காயை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணலாம். அரை முறி தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். இதில் நாம் 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். அதாவது ஒரு 3 to 4 வெங்காயம் இருக்கும், மேக்ஸிமம் 4 இருக்கும். தென் சில்லி பவுடர், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நிறைய எடுத்தீங்கன்னா குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் நாம் இதுக்கு கூட ஆட் பண்ணலாம். கறி லீவ்ஸ் நாம் இதுக்கு கூட ஆட் பண்ணுறனால எல்லாருமே இந்த கறி லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. இல்லை அப்படின்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க சாப்பிட்றப்போ. ஸோ அதனால் இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ நாம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். நான் மண்சட்டியில் தான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன். மண்சட்டியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அப்புறம் தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்கள் இந்த தண்ணியை தொடச்சிடுங்க. அப்புறம் இந்த மண்சட்டியில் நாம் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். குக்கிங் ஆயில். நீங்கள் கோகோனட் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் நமக்கு சூடாகணும். சூடான பிறகு தான் நம்ம கடுகு போட போகிறோம். சட்டியில் ஆனனால கொஞ்சம் நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு. அப்புறம் நாம் ஒரு சின்ன ஸ்பூனில் கடுகு போடுறோம். கடுகு நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்புறம் வெந்தயமும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் கூட போட்டிங்க அப்படின்னா குழம்பு கசத்துறோம், அதனால் வெந்தயமும் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த கடுகு நல்லா பொட்டணும். கடுகு பொட்டின பிறகு நாம் இந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கி விடுங்க பச்சை மிளகாயை. ரொம்ப
ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம பேலன்ஸாக வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஓரளவுக்கு வதக்கி விடுங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். அப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. இது ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுற முன்னாடி கறி லீவ்ஸை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய டர்ட்ஸ் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இஞ்சி பூண்டை வேணும்னா தேங்காய் கூடையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, மினிமமாக வதங்கினா போதும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நாம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருந்த தக்காளி. ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க மசாலாவில் நீங்கள் தண்ணி விட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கிட்டா போதும். அப்புறம் நாம் தண்ணி விட்டுக்க போகிறோம். ஜாரில் பேலன்ஸாக இருக்கும் இல்லையா, அதில் கழுவி நாம் தண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி ஆட் பண்ணலாம். இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த குழம்பு இப்படி இருக்கும். இனி நாம் இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணும்னா உங்கள் சுவைக்கேற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாம் இந்த சட்டியை மூடி வச்சு கொஞ்ச நேரம் இந்த குழம்பு குக் ஆகட்டும். ஓரளவுக்கு கொதிக்கணும். மூடி வச்சா தான் சீக்கிரம் கொதிக்கும். இப்போ கொதிச்சிடுச்சு. இந்த கொதிச்ச குழம்புல நாம் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சிருந்த எல்லா ஃபிஷ்ஷையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மசாலாவை நீங்கள் வறுத்து கூட இதுக்கு கூட அரைக்கலாம். வறுத்தரைச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நாம் இந்த கிரேவியை உள்ளே மூடி வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணால் தான் சீக்கிரம் குக் ஆகும். அதனால் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சுவையான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருந்தது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.